இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் வேதத்தை வாசிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே அந்த வேத வசனம் நம்முடைய பாதைக்கு, இருளான நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது நாளிலே இந்த வேதம் மனமகிழ்ச்சி, நாம் அதை வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது அந்த வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 3வது நாளிலே வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது அல்லது அதனுடைய நன்மை என்ன என்று சொல்லி பார்த்தால் வேதம் நமக்கு மன்னிப்பை பற்றி போதிக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள் என்கிற போதனையை நாம் இந்த வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைய கால சூழ்நிலையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பழிக்கு பழி என்கிறது தான் தலை தூக்கி நிற்கின்றது இல்லையா? மன்னிக்கிறது அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு என்ற வார்த்தையே இன்றைக்கு இடம் தெரியாமல் மறைந்து போய்கொண்டே இருக்கின்றது. நான் மன்னிக்கிறதா, அதெல்லாம் என்னுடைய அத்தியாயத்திலே இல்லையே அப்படிங்கிற ஒரு நபரோடு நான் பேசி கொண்டிருந்தேன் சில நாட்களுக்கு முன்பதாக. அப்போ அவனுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். அப்போ இன்னொரு மனிதனும் அந்த எங்களுடைய சம்பாஷணையிலே கலந்து கொண்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னப்பா அவன் உன்னுடைய பிரதர் தானே, நீ அவனை கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், மன்னிக்கிறதா, அது என்னுடைய அத்தியாயத்திலே இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, ஆண்டவரை அறிந்த நீங்கள் மன்னிப்பை பற்றி என்னுடைய அத்தியாயத்திலே கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு குற்றங்களை நமக்கு மன்னித்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறாரே, ஆண்டோடைய அத்தியாயத்திலே நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப பாருங்கள், எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க சொன்ன வார்த்தை இல்லையா? பாருங்கள், மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தை அவருடைய அத்தியாயத்திலே இல்லை அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய அத்தியாயத்தில் நாமெல்லாம் இல்லைன்னு சொன்னால் வாழ முடியுமா, உயிர் வாழ முடியுமா? இல்லை இல்லையா? ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாமே இன்றைக்கு இந்த மன்னிப்பின் சிந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவை அறியாத ஜனங்களிடத்திலே இந்த மன்னிப்பை பற்றி நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்ல? நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் கிறிஸ்தவள் என்று சொல்லி மாறுதட்டி கொள்ளுகிறோமே, நமக்குள், நம்முடைய திருச்சபைக்குள், நம்முடைய குடும்பத்துக்குள், நம்முடைய உறவுகளுக்குள் இந்த மன்னிப்பின் சிந்தை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. திருச்சபையில் எத்தனை போட்டிகள், எத்தனை காரியங்களில் விடாப்பிடியான்னு இருக்கிறோம்ல. பதவிகள், எனக்கு இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும், திருச்சபையில் நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என்னை எல்லாரும் மதிக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நினைக்கிறோம்ல. குடும்பத்தில் நான் தான் ரொம்ப பெரியவன், நான் தான் பெரியவன், என்னை எல்லாரும் மதிக்கணும், ஏன் சொல் கேட்கணும், இப்படி நிறைய நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது மன்னிப்பை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மையிலுள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? மன்னிக்கின்ற ஒரு சிந்தை இல்லையா? தன்னை எப்படியெல்லாம் நாம் கடந்த மாதத்திலே நாம் தியானித்தோம் இல்லை? சிலுவை தியானங்களை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது, அந்த 7 வசனங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அந்த முதலாவது வசனம் ஆண்டோடைய மன்னிப்பின் வசனமாகத்தானே இருக்கிறது. நம்ம யோசித்து பார்ப்போம், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மன்னிக்கின்ற சிந்தை எனக்குள் இருக்கிறதா? நான் பிறரை மன்னிக்கிறேனா? நம்ம பிறரை மன்னிச்சா தான் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார்ல. நம்முடைய கர்த்தருடைய ஜெபத்தில் நம்ம சொல்கிறோம், எங்கள் குற்றங்களை, பிற குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னியும். அப்போ நாங்கள் பிற குற்றங்களை மன்னிக்கலைன்னா நீங்களும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டாம். அப்படி தானே அதனுடைய பொருள், அதுதானே இல்லையா? அப்போ இன்றைக்கி நமக்கு மன்னிக்கின்ற சிந்தை நமக்குள் இருக்கின்றதா? வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளில் நான் அடிக்கடி யோசித்து பார்க்குற மன்னிக்கிறதுல யோசேப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம்ல. ஆனால் அந்த யோசேப்புக்குள் ஒரு மன்னிப்பின் சிந்தை இருந்தது. தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய இள வயதிலே அவனுக்கு செய்த அநியாயங்கள் எல்லாம் அந்த யோசேப்பு நினைத்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கி அவனுடைய சகோதர குடும்பங்களை அவர் வாழ வைத்திருக்க முடியுமா? அவங்களுடைய சகோதரர்லாம் சேர்ந்து குழியில் தூக்கி போட்டாங்கல்ல. அவனுடைய அந்த பலவர்ணமாக தகப்பனார் அவனுக்கு விரும்பி வாங்கி கொடுத்த அந்த பலவர்ண அங்கியை கழற்றி அதை ரத்தத்திலே தோய்த்து அதை கொண்டு தகப்பனிடத்தில் கொடுத்துட்டாங்க. ஏமாத்திட்டாங்க தகப்பனை. இல்லை, உன்னுடைய மகன் செத்து போனான்னு சொல்லி கொடிய மிருகம் அடித்து கொண்டு போட்டதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
இன்னும் இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டாங்க, என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தாங்க. ஆனால் இந்த யோசேப்பு அதெல்லாம் எல்லாவற்றையும் மறந்து விட்டான். தன்னுடைய சகோதரரை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு எந்த காரியங்களும் அவனுடைய கண்முன்னால் வந்து நிற்கவில்லை. தன்னுடைய சகோதரர் செய்த அநியாயங்கள் அவன் கண்முன்னால் இருக்கவில்லை. அவன் நினைத்து பார்த்திருந்தான் என்று சொன்னால் அவ்வளோ பேரையும் வெளியே அடித்து துரத்திருப்பாங்கல்ல. உங்களுக்கு தானியம் வேணுமா? தானியம் நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு செய்த அநியாயம் எத்தனை, அக்கிரமம் எத்தனை, நீங்கள் என்ன பாடெல்லாம் படுத்துனீங்க. இன்றைக்கி நம்ம யோசேப்பினுடைய இடத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்தோம் என்று சொன்னால் என்ன பதில் சொல்லியிருப்போம்? எனக்கு இவ்வளவு அநியாயம் செய்தல்ல, நான்லாம் உனக்கு ஒன்றுமே நான் செய்ய மாட்டேன், போ, மற்றவங்களுக்கெல்லாம் தானியம் கொடுப்பேன், உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருப்போம்ல. ஆனால் இன்றைக்கி யோசிப்பு அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. தன்னுடைய சகோதரர்களை பார்த்த மாத்திரத்தில் அந்த உள்ளம் அவர்களுக்காக ஏங்கியது, பொங்கியது. அப்படியே அழுகிறான். அவங்கள கட்டி அணைச்சு எல்லாரும் என்ன செய்கிறான்? அழுகிறான் இல்லையா? இன்றைக்கி இப்படிப்பட்ட மன்னிப்பின் சிந்தையை கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். ஆமருமையானவர்களே, இப்படிப்பட்ட மன்னிப்பின் சிந்தை நமக்குள் வர வேண்டும். பாருங்கள், அவனுடைய சகோதரர் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆதியாகமம் 50:16 ஐயோ நம்மளை எதுவும் நம்ம யோசேப்பு செய்ய போகிறாரோ என்று சொல்லி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு அப்படிலாம் செய்ய மாட்டேன், உங்களுக்கு பதில் செய்ய மாட்டேன், உங்களை மன்னிச்சிடுறேன், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன் என்று அவர்களோடு பட்சமாய் பேசுகிறான். எப்படிப்பட்டதான ஒரு மன்னிப்பின் சிந்தை இல்லையா? நம்ம யோசேப்பை அடிக்கடி நினைவு கூறுவோம். எதுக்கு? வாலிபத்திலே பாவத்தை மேற்கொண்டான் என்று சொல்லி. நல்லது தான். அதே சமயத்தில் அவர் மன்னிக்கின்ற ஒரு குணம், ஏசாமியை போல ஒரு மன்னிக்கின்ற ஒரு குணம் அன்றைக்கு யோசேப்புக்கு இருந்ததினாலே தன்னுடைய சகோதரர்களோட அவன் பட்சமாய் பேசினான். இன்றைக்கு இந்த மன்னிப்பின் சிந்தை நமக்குள் இருக்கின்றதா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சிறு சிறு குழப்பங்கள், சிறு சிறு சண்டைகள்லாம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை 2ல் 1 நம்ம பார்த்துறோம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை விட்டுட்டு போயிடுவோம், சரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வருகின்றதா? நம் கிறிஸ்துவை உடையவர்களானால் நிச்சயம் அந்த இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையாகிய அந்த மன்னிப்பின் சிந்தை நமக்குள்ளும் வர வேண்டும் என்று சொல்லி, இந்த மன்னிப்பின் சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகின்றார். இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் இந்த மன்னிப்பின் சிந்தை எப்படி இருக்கின்றது? நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமா? மற்றவர்களுக்கு மன்னித்தாதான் ஆண்டவர் எனக்கு இறங்குவார், எனக்கு மன்னிப்பார். நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கலன்னு சொன்னால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் போயிருக்கும். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியுமா? அந்த மன்னிப்பை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த பரலோகத்தில், அந்த நித்தியத்தில் என்னால் நுழைய முடியும். இல்லை ஒரு காலடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. ஆகவே நமக்குள்ளும் அந்த மன்னிப்பின் சிந்தை வர நாம் ஜெபிப்போம். வேதம் நமக்கு மன்னிப்பை பற்றி நமக்கு போதிக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஒரு நிமிடம் நம்ம தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட வேதம் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி எங்களுக்கு கற்றுக்கொண்டு தருகிறது சாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட வேதம் எங்களுக்கு மன்னிப்பை பற்றி போதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேத வசனங்களை வாசித்து அதை தியானித்து அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறதப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற பிள்ளைகளாக, மன்னிப்பின் சிந்தை உள்ள பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் உள்ள சிந்தையே எங்களிலும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நாங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே, நாங்கள் வசிக்கிற இடங்களிலே ஆண்டவரை மற்றவர்களை மன்னிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.